வணக்கங்க. ஒரே நிமிஷம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயவுசெய்து. அது மெயினாக கண் கண்ணாடி யூஸ் பண்ணுறீங்க அல்லது யூஸ் பண்ண போகிறீங்க அல்லது எனி சன்கிளாஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, உங்கள் ஃபேமிலியில் சர்க்கிளில் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் கண்டிப்பாக கிளாஸஸ் யூஸ் பண்ணாலும் இந்த வீடியோவை ஒரே ஒரு நிமிஷம் தயவுசெய்து பாருங்கள். அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு பொருளாக இருக்கட்டுங்க வாங்கும் பொழுது அதை ஆர்வமாக அவ்வளோ லவ்வாக வாங்குறது. ஆனால் வாங்கின பிறகு அதை மெயின்டைன் கேர் அப்படின்றது நிறைய பேர் லைஃப்பில் நிறைய பொருட்களில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காமிக்கவே மாட்டாங்க. சேம் அதே மாதிரி தான் கண் கண்ணாடியுமே ஸ்பெக்டக்கல்ஸ். அண்ட் இது வந்து போட்டிருக்க லென்ஸ் எஸ்எல்ஆர் லென்ஸுங்க. அபோவ் 10,000க்கு மேலே வாங்கியிருந்தாங்க, நம்மக்கிட்ட தான் வாங்கியிருந்தாங்க. ஆனால் அந்த கேரிங்கிறது சுத்தமாக நம்ம என்ன தான் கால் பண்ணி 3 months ஒன்ஸ் நம்ம ரிவ்யூ கூப்பிட்டாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வெளியில் இருக்கேன்ப்பா, அப்ராடில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்ஸ் அங்கே கூட க்ளீன் பண்ண மாட்டாங்க, இல்லை அட்லீஸ்ட் இங்கேனாச்சும் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு நம்ம செல்ஃப் கேர் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் எல்லாமே நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்போங்க. நம்ம கஸ்டமர் எல்லா பேத்துக்குமே சொல்லுவோம், எவ்ரி 3 months வந்து கண்டிப்பாக நோஸ் பட் வந்து சேஞ்ச் பண்ணணும், பண்ணாமல் யூஸ் பண்ணவே கூடாதுங்க. பிகாஸ் அதில் வந்து டஸ்ட்டு சேரும், ப்ளஸ் நம்மளுடைய பாடி ஹீட் எல்லாமே பட்டு ரொம்பவே ஹார்டாகும் நோஸ் பட். ஸோ அப்படியே ஓவரால் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது என்னன்னா, நோஸில் மார்க்கிங் மட்டும் இல்லைங்க, லென்ஸ் அந்த ஃப்ரேமை சுற்றி ஃபுல்லாக அவ்வளோ அழுக்கு, அவ்வளோ பாசம் முடிச்சு ஒரு மாதிரி க்ரீனிஷாக கொண்டு வந்திருந்தாங்க. சீரியஸ்லி மெயினாக வந்து அதை சுற்றின்ற விட அந்த நோஸில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நோஸ் பேடு அவ்வளோ ஒஸ்ட்டாக கொண்டு வந்திருந்தாங்க. எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது. பிகாஸ் அவங்க ரொம்பவே வெல் எஜுகேட்டட், ஓகேங்களா. அப்படி இருந்தும் எப்படி அவங்க அப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணுறாங்கன்றது எனக்கு புரியல. மேபி அவங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் ரொம்பவே சர்ப்ளஸாக இருக்கலாம். பட் என்னையை பொறுத்தவரை என்னென்னா, ஈவன் சிங்கிள் ஒரு 100 rupeesக்கு நீங்கள் வாங்கினாலும் கூட கேர் அண்ட் மெயின்டெனன்ஸுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்லுவேங்க. அதுவும் மெயினாக நம்ம கண்ணுக்கு யூஸ் பண்ணக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் லைட்டாக ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அலர்ஜி ஆகிடுச்சுன்னா விஷனே வந்து அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு அந்தளவுக்கு அதோடைய இன்ஃபெக்ஷன் வந்துட்டு தொற்றிக்கும், சரிங்களா. ஸோ அதனால தான் நான் மெயினாக சொல்கிறேன், ஸ்பெக்டக்கிள்ஸ் நீங்கள் ஒன்ஸ் வாங்குறீங்கன்னா ஜஸ்ட் 100 ரூபாய்க்கு தானே வாங்கணும், 200 தானே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. அண்ட் ரொம்பவே அமௌண்ட்டு சர்ப்ளஸாக இருக்குது அப்படின்றதுனாலையும் கேர்லெஸ்ஸாகவும் இருக்காதீங்க அப்படின்னு தான் என்னுடைய ஒப்பீனியன் நான் சொல்ல வரேன். ஸோ நான் வந்து அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி ஃபுல்லாக வாஷ் பண்ணி அவ்வளோதான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. ஸோ மெயினாக வந்து இந்த நோஸ் பட் பொறுத்தவரையும் ஜஸ்ட் நம்ம வந்துட்டு பல் வந்து விளக்கும் பொழுது ஒரு 10 minutes நம்ம டைம் எடுத்துப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 minutes டைம் ஒதுக்கி ஒரு சின்ன ப்ரஷ் இருந்ததுன்னா கூட, ஓல்டு ப்ரஷ் இருந்ததுன்னா அந்த ப்ரஷ்ஷை வச்சு கூட அந்த இடத்துல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணணுங்க. நீங்கள் ஸ்பெக்டக்கிள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அது உங்களுடைய ஹைஜீனிக்கும் சரி, ஸ்பெக்டக்கிளுடைய கேருக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்கள். அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்பெக்டக்கிள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் தயவுசெய்து எவ்ரி 3 months ஒன்ஸ் போய் அந்த நோஸ் படை மாற்றிக்கோங்க. இல்லை உங்களுக்கு நோஸ் படு வந்துட்டு இந்த மாதிரி இல்லை ஃபிக்ஸ்டாக மோல்டிங் மாடலில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வாஷ் பண்ணி தாங்க யூஸ் பண்ணணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸை சுற்றி உங்களுக்கு கண்டிப்பாக டஸ்ட்டெல்லாம் சேரும். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணால் எவ்ரிடே உங்கள் ஃபேஸை வந்து நீங்கள் கேர் பண்ணுற மாதிரி உங்களுடைய ஸ்பெக்டக்கிளையும் கேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்க. நிறைய பேருக்கு இந்த ஸ்பெக்டக்கிள் பற்றின ஒரு அவேர்னஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக அவங்க கண்ணை வந்து எந்த அளவுக்கு சேஃப்டியாக வந்து பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸே இல்லைங்க. நார்மலாக வித்தவுட் கிளாஸஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் டிரைவிங் பண்ணுறது அல்லது டஸ்டட் ஏரியாவில் ஒர்க் பண்ணும்போது நம்ம கண்ணை எந்த அளவுக்கு சேஃப்டியாக பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸே இல்லை அப்படின்னே சொல்லுவேன். நிஜமாக சொல்கிறேன். எவ்வளோ தான் ஏர்னிங்ஸ், எவ்வளோ தான் எஜுகேஷனாக இருக்கட்டும், எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் சரி, நிறைய பேருக்கு இந்த கண்ணை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸே இல்லைங்க. ஸோ ப்ளீஸ் தயவுசெய்து நான் சொல்கிறேன், கண் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஒரு கை இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லுவேன் என்னை பொறுத்தவரை. ஆனால் கண் இல்லாமல் வாழ்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னுடைய அனுபவத்துலேருந்து நான். ஸோ எனிவே முடிஞ்ச வரையும் உங்களுடைய கண்களையும் உங்களுடைய உடம்பையும் ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கண் கண்ணாடிகளையும் ரொம்பவே ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாங்க. இதை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு எது இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்கள் ஆப்டோமெட்டிக்ஸ் மஞ்சு ஃப்ரம் ஈகிலிஷன் ஆப்டிக்கல், சென்னை, கோவில். தேங்க்யூ கைஸ்.